இல்ல, என்கிட்ட என்ன தப்பு ஆண்டவர், நான் என்ன தப்பு ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை. சில கிட்ட சொல்லுவாங்க, அப்படியே போனா சொல்லுவாங்க, ஏன்னா நான் ஒண்ணுமே பண்றது இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கிறதுல பெரிய பாவி. அவங்க இடத்துல ஆண்டவர் கிரியை செய்யவே முடியாது. என்னைக்கு ஒருவேளை உங்களிடத்துல சில நேரத்தில் தெரிந்திருக்கலாம், உங்களுக்குள்ள உணர்வு இருக்கலாம், நான் இந்த தப்பு செய்துட்டேனேன்ற ஒரு உணர்வு இருக்கலாம். ஒருவேளை அந்த உணர்வு இல்லைன்னா கூட, ஆண்டவரே நான் யாரு, பாவி. தேவ தூதர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதான் என்ன பண்ணாங்களாம், அவர்களுடைய செட்டைகளை வைத்து அவருடைய முகத்தை மூடி அவரை என்ன பண்ணி கொண்டிருக்காங்க. அங்க இருக்க யாரும் பாவி கிடையாது, ஆனாலும் அது தேவனை பார்க்க முடியாத பரிசுத்தமுள்ள தேவன். உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிசுத்தம் உணர்வு உங்களுக்கு அவசியம். நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு, பாவத்தை அறிக்கைட்டு சொன்னோம், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எதுவும் கொலை பண்ணலையே, நான் விபச்சாரம் பண்ணலையே அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு தேவன் உங்களை எதிர்பார்க்கிறது, ஆண்டவரே என்னை மன்னியும். இந்த இடத்துல ஆங்கிலத்துல இந்த எபிரேய மொழியில மூல பாஷையில சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது ஆண்டவருடைய பாதத்துல அவள் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். இந்த காலை நேரத்துல நீங்க வெளியே ரொம்ப கௌரவமா உட்கார்ந்துருக்கலாம், ஆனா உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறதான ஒவ்வொரு ரகசியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இப்ப நீங்க அழுது ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுது ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியதான ஒரு நிலைமையில வரும்படியாய் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லுவது போல அவங்க மனசுல தோணினாலும் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் நீதியெல்லாம் உமக்கு முன்பதான் என்னது, அசிங்கமான கந்தை. அந்த அசிங்கமான கந்தைக்கு மூல பாஷையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குஷ்டரோகி பிடித்ததான ஒரு மனிதனுடைய அந்த குஷ்டரோகத்தினுடைய புண்ணு மேல கட்டியிருக்கோம் பாத்தீங்களா ஒரு துணி, அந்த துணியில பாத்தீங்கன்னா சீலும் ரத்தமும் சத 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 என்ன பண்ணிருக்கோம், நனைஞ்சிருக்கும். உங்களுடைய நீதியும் என்னுடைய நீதியும் அந்த சீலும் ரத்தமும் கலந்து அழுகி போய் கொண்டிருக்கதான துணிக்கு தான் உங்களுடைய நீதியும் என்ன என்னுடைய நீதியும் சமம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இடத்துல தப்பு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க 18 வருஷம் ஆச்சு இந்த உணர்வு வருவதற்கு. ஒரு காலகட்டத்தில் கூப்பிட்டுருக்கலாம், ஆண்டவரே நீர் உண்மையான தேவனா இருந்தால், நீர் மெய்யான தேவனா இருந்தால் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுருக்கலாம். ஆண்டவர் கிரியை செய்யல. 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்டவரே என்னிடத்துல ஏதாவது தப்பு இருந்தால் அதை மன்னித்து எங்களுக்கு விடுதலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை நோக்கி 15 வருஷம் அப்புறம் கூப்பிட்டுருக்கலாம். ஆண்டவர் செவி சாய்க்கல. When Israelites cried to the Lord, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, சத்தத்தை வைத்து சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்க கூக்குரலிட்டு அழுதார்கள். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, கூக்குரலிட்டு அழுதான். காரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, கூக்குரலிட்டு அழுதார்கள். நீங்களும் நானும் என்ன பண்ணோம், நான் பண்ண மாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்க வேணா பண்ணிக்கிட்டோம், நான் அவ்வளவு பெரிய பாவியா? இல்ல என்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துவதற்கு ஒருவேளை உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வராம இருக்கலாம். நம்மளுடைய கலாச்சாரத்துல சொன்னாங்க, ஆம்பளைங்க அழக்கூடாது, கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது, பொம்பளைங்க தான் அழுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கலாச்சாரத்துல சொல்லி வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் விட்டுக்கிட்டு வெளியே கண்ணீர் விட முடியாம பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா பெண்கள்லாம் கம்பீரமா இருக்கிறாங்க, இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் கம்பீரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்கிற நாட்கள். வெளியே தான் மீசை இருக்கு, ஆனா மீசையை கூட காட்ட முடியாத நிலைமையில் நிறைய ஆண்கள் இருக்கிறத நாட்கள்ல பார்க்கிறேன். காலம்லாம் மாறுது, மீசை முறுக்கி விட்டு நாள்லாம் போச்சு. இந்த நாள்ல கண்ணீர் சிந்த ஆயத்தமா, ஆண்டவரே நான் தப்பு, ஆண்டவரே என்னிடத்துல பாவம் இருக்குது, என்னிடத்துல இருக்கிறதான குறைகளை மன்னியும் என்று சொல்ல ஆயத்தமா. என்ன புரிஞ்சு கொள்றதுக்கு யாரும் இல்லை, என் கடினமான சூழ்நிலை உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு முன்பதாய், ஆண்டவரே நான் தவறு, ஆண்டவரே கண்ணீரோடு உடைய சமூகத்துல வந்து என்னுடைய பாரத்தையும் என்னுடைய கண்ணீரை ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறதான அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? ரொம்ப நாள் நெஞ்ச நிமிர்த்து வைக்க முடியாது, ஒரு நாள்ல அதெல்லாம் உடஞ்சு போயிடும். கால நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்துகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். 15வது வசனத்துடைய பின்பகுதி, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 15வது வசனத்துடைய 2வது பகுதியில் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இரட்சகனை
எழும்ப பண்ணினார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, ரட்சகனை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் என்ன உண்டு பண்ணுகிறார்? ரட்சிப்பை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். மறுபடியும் நீங்க சொல்லலாம், நான் எப்பவே ரட்சிக்கப்பட்டுட்டேனே. இல்ல, இன்றைக்கு உங்களுடைய பாதையில, உங்களுடைய மனதில் இருக்கிறதான அந்த பாரத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறதான தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காலகட்டத்தில் ரட்சகர் ஒருவர் வருவார், ரோமர்களிடத்திலிருந்து அவளுக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி தேவனிடத்துல அவள் எதிர்பார்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். ரட்சிப்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. அந்த ரட்சிப்பு அவங்க என்ன பண்ணாங்க? அவமரியாதை பண்ணினார்கள். எங்களுக்கு ஒரு அரசியல் தலைவர்ல வேணும், எங்களுக்கு ஒரு பெரிய பணக்காரர்ல வேணும், எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சகர்ல வேணும்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை அவள் புறக்கணித்தார்கள். அவர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும், அவர்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் ஒரு மேசியா செய்வார் என்று அவள் முன்குறித்து மேசியா செய்ய வேண்டியதான அற்புதங்கள் என்று சொல்லி அவர் குஷ்டரோகியை சுகமாக்க வேண்டும், மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றதான அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அந்த அற்புதத்தெல்லாம் செய்தார். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். ஆண்டவர் அவள் கொடுத்ததான ரட்சிப்பை அவர் தள்ளி போட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பை தள்ளி போடாதீங்க. உங்களுடைய நீதியில ரொம்ப நாள் நிக்காதீங்க, உங்க கால்கள் நிக்காது. ஒரு நாள்ல நீதி உள்ள நியாயாதிபதி மறுபடியும் வரப்போகிறார். அந்த நாள்ல உங்களுடைய நீதி, உங்களுடைய சுயநீதி இதெல்லாம் நிக்காது. இஸ்ரவேல் ஜனங்க தேவனிடத்துல அழுது ஆண்டவரிடத்துல தாழ்த்தினார்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, the Lord raised up a deliverer for them. Lord raised up a deliverer for them. உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு எழும்புவதை, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிகாலம் எழும்புவதை, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரி, தேவனுடைய அற்புதம் எழும்புவதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? There is no other way except to cry in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய பிரச்சனைக்காக வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சில இடத்துல கத்துக் கொடுப்பாங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டே இருங்க சரியாயிடும். தலைவலி இருந்துச்சுன்னா தலைவலி இல்லைன்னு சொல்லுங்க சரியாயிடும். தலைவலி இல்லைன்னு சொன்னா தலைவலி சரியாகாது. ஆண்டவர் சுகமாக்குவான்னு சொல்ல சில காரியம் சரியாகாது. ஆண்டவர் சுகமாக்குகிறவர். ஆண்டவர் உங்களதுல இருந்து வாக்குத்தத்தத்தை எதிர்பார்க்கல. வாக்குத்தத்தத்தை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். வாக்குத்தத்தம் பண்ணதான தேவன் அவர். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவருக்கு தெரியும். அவர் உங்களத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவரிடத்துல மனம் திரும்பி வர ஆயத்தமா இருக்கிறீர்களா? இந்த கால நேரத்துல ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வருகிறதா நேரத்துல God will raise up a deliverer. ஆண்டவர் ரட்சகர் ஒருவரை எழுப்புவார். எப்பங்க எழுப்புவாரு? அவரிடத்துல அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ல தாழ்ந்து, ஆண்டவரே என்னால முடியாது, என்னுடைய அறிவுக்கு எட்டாது, என்னுடைய ஞானத்துக்கு போதாது, என்னுடைய பலத்தினால ஒண்ணும் நடக்காது. ஆண்டவரே நீங்க தான் செய்யணும். ஆண்டவரே எல்லா காரியமும் அடைத்து இருக்கிறது, ஒரு காரியமும் நடக்கிறது போல இல்ல. எப்ப ஆண்டவரே நீங்க கிரியை செய்வீங்கன்னு ஆண்டவர்ல கேட்க தொடங்குவீங்கன்னா, ஆண்டவர்ல என்றைக்கு மனம் திரும்புதலோடு அழுகையோடு நீங்க ஆண்டவர்ல வரீங்களோ, ஆண்டவர் ஒரு ரட்சகரை எழுப்ப வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 32வது அதிகாரம். யாத்ராகமம் 32வது அதிகாரத்துல நாம் 9வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தண்டிக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்க முடியாது. ஆண்டவர் எழும்புகிறதா நேரத்துல, அந்த நேரத்துல மோசே என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே இந்த ஜனத்திற்கு மறுபடியுமாய் இறங்கும் என்று சொல்லுகிறதான ஒரு மோசே இருந்தார். தேவன் மோசையினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய், ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய நியாய தீர்ப்பை, தண்டனையை அவர் திருப்புகிறவராய் இருப்பதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 145, சங்கீதம் 145 19வது வசனம். Psalm 145 verse 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களோவே சொல்லுங்களேன். நாம் கூப்பிடுகிறதா நேரத்துல அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பாரு. நீங்க நினைக்கலாம், ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதே, இதை என்னால மாற்ற முடியாதே, இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி மாற்றுவது, இவ்வளவு பெரிய பாரத்தை எப்படி சுமப்பது?
இந்த பிரச்சனை மாறவே மாறாது. ஒண்ணு என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும், இல்ல அந்த பிரச்சனை முடியணும். ரெண்டுமே நடக்கிறது போல தெரியல அப்படின்னு நீங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு பயந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? தேவனிடத்துல இருந்து வரும். தேவனால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்? ஏதோ நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன், டெய்லி காலைல கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறேன், ஜோம் பண்றேன், டெய்லி ரைட் படுக்கும் போது நான் ஜோம் பண்றேன், ஏன் ஆண்டவர் இன்னும் கிரியை செய்யல? என்றைக்கு நீங்க மனம் திரும்புதலோடு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் பாவின்னு வரீங்களோ, ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கு, தமக்கு பயந்து இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெருசா இருக்கலாம், பிடிக்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனையை மாற்றுவது உங்களுடைய பலத்தினாலோ, உங்களுடைய ஞானத்தினாலோ, உங்களுடைய பணத்தினாலோ சார்ந்ததல்ல. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த ஒடுக்கத்தை, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த கட்டை, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த சத்ருவானுடைய ஆதிக்கத்தை உடைப்பதற்கு உங்களுடைய பலத்தை சார்ந்த ஆண்டவர் கிரியை செய்வது கிடையாது. தேவன் அவருடைய பலத்தினால் கிரியை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு செய்வார். இன்றைக்கு நம் ஆண்டவரத்துல மனம் திரும்பத்தக்கதான ஒரு ஜெபத்தை செய்கிறதா நேரத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரத்துல வந்து ஒப்புரவாகிறதா நேரத்துல ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். All that God wants is a heart of repentance. மனம் திரும்புதலின் ஒரு கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பினால் தேவன் என்றதுல மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த 2வது பகுதியை வாசிக்கலாமே. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 15வது வசனத்துடைய 2வது பகுதி. கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் ஏகூதை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஏகூதை குறித்து இந்த 15வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகூத் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். ஏகூத் இடது கை பழக்கமுடையவனா இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லெஃப்ட் ஹேண்டர். சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏகூத்தினுடைய வலது கையில அவனுக்கு பலன் இல்லாதபடினாலே, தன்னுடைய வலது கை பலவீனமான ஒரு கையா இருந்தபடினாலே ஏகூத் எந்த கரத்தை யூஸ் பண்ண துவங்கினா, இடது கரத்தை யூஸ் பண்ண துவங்கினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏகூத் என்பவன் அவன் பெரிய ஒரு பாரம்பரிய யூதன் அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதன். அதுவும் பார்க்க போனா பென்யமீன் கோத்திரம் இருக்கிறதுல கடைசி சின்ன கோத்திரம். இந்த சின்ன கோத்திரத்துல இருந்து மேபி அவன் ஒரு சூம்பின கையுடையவனா இருந்திருப்பான். அவனுடைய வலது கையில பலன் இல்லாதவன், இடது கை பழக்கத்தை உடையவன். இடது கையில அவன் எல்லா வேலையும் செய்கிறவனா இருந்தான். இந்த இடது கை பழக்கத்தை உடையவனாகிய இந்த சின்ன கோத்திரத்திலிருந்து வந்ததான இந்த நியாயாதிபதி ஆண்டவர் என்ன பண்ணார்? எழுப்பினார். யாரை மேற்கொள்வதற்கு? மோவாபிய ராஜாவை மேற்கொள்வதற்கு. அந்த நாட்கள்ல பார்க்கும்போது மோவாப், அமலேக்கியர், அம்மோனியர் இந்த 3 பேரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க? யுத்தம் செய்து அவங்க அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணார்னா, 3 தேசங்கள் 3 ராஜாவை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் யாரை எழுப்பினார்? ஒரு மனிதனை எழுப்பினார். இந்த ஒரு மனிதனும் இப்ப எப்பேற்பட்டதான மனிதன்? சின்ன கோத்திரம், a very small background, சாதாரணமான ஒரு மனிதன். அதுவும் அவனுடைய இடது கை பழக்கமுடையவனா இருந்தான். he was a left hander. அந்த நாட்கள்ல பார்க்கும்போது இடது கை அப்படின்னு சொன்னா it is very unfortunate. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வலது கை பழக்கம் இருந்தாதான் பெற்றோருக்கு சந்தோஷம். இடது கையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது ட்ரெயின் பண்ணி இடது கை இருக்கிற ஆளையும் என்ன பழக்கத்தை கொண்டு வந்துருவாங்க? வலது கை பழக்கத்தை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இடது கை இருந்தா நல்லது இல்லை. இடது கை இஸ் a bad fortune. இந்த
பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்ததான ஏகூத் இடது கைப்புடைய பழக்கத்தை உடையவனா இருந்தான், ஒரு சின்ன கோத்திரத்தை உடையவனா இருந்தான். தேவன் இப்பேற்பட்டதான சிறிய ஆட்களின் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கலாம், எப்படி எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து தீர்வு வரப்போகுது? இதுக்கு பெரிய மேனேஜர் அவசியம் இல்லை. எப்படி இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை வரப்போகுது? இதற்கு உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரர் அவசியம் இல்லை. எப்படி இந்த வாழ்க்கையில நான் இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வர போறேன்? இதுக்கு நீங்க 10 லட்சம் லஞ்சம் கொடுத்தாதான் வேலைக்கு ஆகணும்னு இல்லை. மற்றவங்க எல்லாம் அதான் சொல்லுவாங்க, நீ இத்தனை லட்சம் எடுத்து வச்சுக்கோ லஞ்சம், நீ இவ்வளவு பெரிய ஆளை நீ பிடிச்சாதான் இந்த காரியம் நடக்கும், நீ இத்தனை டிகிரி முடிச்சாதான் இது நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துல அவர் வந்ததான நாள்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாய் ஒரு மேசியா பிறப்பார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்க ராஜா பிறப்பார் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரமல்ல, நாம் வேதத்துல வாசிக்கிறோம், அந்த ஞானி அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்கன்னா அரண்மனையை நோக்கி போனாங்க. ஏன்னா ராஜா எங்க பிறக்கணும்? அரண்மனையில பிறக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, அவர் சகல ஜாதிகளுக்கும் உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் ரட்சிப்பு உண்டு பண்றதுக்கு அவர் அரண்மனையில பிறக்கல. அவர் எங்க பிறந்தாரு? தொழுவத்துல பிறந்தார். நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம்னா, அரண்மனையில இருந்தா நம்மளுக்கு சிபாரிசு வரணும், நம்மளுக்கு அந்த பெரிய ஆள் உதவி செய்யணும், நம்மளுக்கு அந்த பெரிய ஆள் தான் எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா நடக்கும், இந்த பெரிய மேனேஜர் எனக்கு தயவா இருந்தாருன்னா எனக்கு உதவியா இருக்குமே, இந்த பெரிய கிளையண்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமே நினைக்கலாம். ஒரு நீங்க கணக்கு போடுறது பெரிய காரியத்தை நீங்க கணக்கு போட்டு அளந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது பெரிய இடத்துல இருந்து வரணும் இல்ல, ஆண்டவர் சாதாரண காரியத்தை கொண்டு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். ஹல்லேலூயா. நாம் வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு அற்புதத்தை செய்தார். முதலாவது செய்த அற்புதம் கானாவூர் கல்யாணத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். கானாவூர் கல்யாணத்துல அற்புதம் செய்யும் போது அங்க இருக்க திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. ஆண்டவர் அங்க இருக்கிறதான கச்சாடிகள் என்ன பண்ணாரு? நிரப்ப சொன்னார். எங்க இருக்க கச்சாடின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வெளியே கால் கழுவ வச்சிருக்கிறதான கச்சாடி என்ன பண்ண சொன்னாரு? நிரப்ப சொன்னாங்க. கால் கழுவுற கச்சாடிய நிரப்ப தொடங்கினாங்க. அவங்க வச்சிருக்கிற தண்ணி இடத்துக்கு கால் கழுவுறதுக்கு. ஆனா அந்த கால் கழுவுற தண்ணியில இருந்து ஆண்டவர் இடத்தை கொண்டு வந்தாரு. முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் எப்படி இருந்துச்சு? ருசி உள்ளதா இருந்தது. ஆண்டவர் சிறிய காரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் சிறியவைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக. உங்களோட வாழ்க்கையில என்னைக்கு நீங்க தாழ்த்த ஆயத்தமா இருக்கீங்களோ, என்றைக்கு ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே என்னுடைய பலன் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஞானம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீங்க தாழ்த்த ஆயத்தமா இருக்கிறீங்களோ, ஆண்டவர் தாழ்மை உள்ளவனை என்ன பண்ணுவாராம்? உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் தாழ்மை இல்லாதவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியர்களால் ஒடுக்கப்பட்டார்கள். பொழுது காலை நேரத்தில் நீங்க பல சூழ்நிலையினால ஒடுக்கப்படலாம், பல கஷ்டத்தினால ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒடுக்கப்படுகிறதான அந்த ஒடுக்கத்திலிருந்து, நீங்கள் கடந்து போகிறதான அந்த கடினமான பாதையிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை உண்டு பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது உண்டு பண்ணுவார்? என்னைக்கு நீங்க ஆண்டவரே ஐ எம் நத்திங், நிலத்துல பாவம் இருக்குது ஆண்டவரே, முன்பதாக நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், உங்களுடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு ஒருபோதும் தகுதி இல்லைன்னு சொல்லி என்னைக்கு தாழ்த்துகிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் கிருபை செய்ய. அநேக நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல வரும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்காரும் போது எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? தாழ்மையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை ஆராதிக்கிறதா நேரத்தில் ஆண்டவரை எப்படியா நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? தாழ்மையோடு ஆராதிக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நீங்க உட்காந்து ஆண்டவரே நான் தப்பு, ஆண்டவரே நான் தப்பு, ஆண்டவரே நான் தப்புன்னு 10 நிமிஷத்துல 100 தடவை சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி 20 நாள் செய்தீங்கன்னா 21வது நாள் ஆண்டவர் உங்களுக்கு புண்ணியத்தை வரை வைப்பார்? கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு தாழ்மையின் வாழ்க்கையை மாற வேண்டும். ஆண்டவர்ல தாழ்த்துங்க. ஆண்டவரே இடத்துல ஒன்றும் இல்லை. ஜோம் பண்ணும்போது ஆண்டவர்ல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலன் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் ஆராதிக்க வரீங்களா? ஆண்டவர்ல சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை. வேலை ஸ்தலத்துக்கு போறீங்களா? என்னுடைய தகுதிக்கு இதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றதை விட, ஒரு நீங்க அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் தாழ்த்துவதற்கு பதிலா ஆண்டவர்ல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிற ஆண்டவர், என்னிடத்துல என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்யணும்னு நீங்க முன்குறித்து இருக்கிறீரோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நோக்கமா இருக்கிறீரோ,
நீர் செயல்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு யாரை எழுப்புவார்? ரட்சிப்பை எழுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களை தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவர் யெகூதை எழுப்பினார். யெகூத் எழுப்பினது மாத்திரமல்ல, ஒரு சின்ன கோத்திரத்திலிருந்து இடது கை பழக்க முடியதான இந்த யெகூத் என்ன பண்ணார்னா, மோவாபியர்கள் விரோதமாய், அம்மோனியர்கள் விரோதமாய், அமலேயருக்கு விரோதமாய் யுத்தம் செய்தார். யுத்தம் செய்து எத்தனை பேரை கொலை செய்தார்? 10,000. They killed 10,000 people. யாரு? கோலியாத் அல்ல, அன்னைக்கு இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் இல்ல, சின்ன கோத்திரத்துல இருந்து வந்த இடதுகை பழக்க முடியதான ஒரு சாதாரணமான மனிதன், தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் God used this ordinary man when people repented. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவரில் தாழ்த்துறீங்களோ, எல்லாவற்றிலும் நீங்க வீட்டில் இருக்கும்போது டோன்ட் ஃபைட், நான் தான் ரைட், நான் செய்யறது தான் ரைட். என்னைக்கு நீங்க பிடிக்கிறீங்களோ ஆண்டவர் கிரியை செய்வதை பார்க்க முடியாது. உங்களுடைய குடும்பத்தில் ஹஸ்பண்ட், நான் தான் செய்வேன், இப்படிதான் நடக்கும், நான் இப்படி செய்வேன், நீங்க பிடிச்சு நின்னீங்கன்னா ஆண்டவர் குனிய வைப்பாரு. என்னைக்கு ஆண்டவரில் ஆண்டவரே நான் இல்லைன்னு சொல்லி தாழ்த்துறோமோ ஆண்டவர் நிமித்தி நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல தாழ்த்துகிறவன் எவனோ ஆண்டவர் அவனை உயர்த்துகிறவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அழுது தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பினாங்க. அந்த நாள்ல தேவன் கிரியை செய்தார். தேவன் அவர்களுக்கு விடுதலை உண்டு பண்ணார் என்பதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 28வது வசனம், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகையனாகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. 30வது வசனத்தை வாசிக்கலாமே. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலருடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டு அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் 18 வருஷம் மோவாபியர்களுடைய ஆதிக்கத்திற்குள்ளாய் இருந்தது. யெகூத் எழும்பினான். தேவனுடைய வல்லமையினால் கடந்து போய் 10,000 மோவாபியர்களை அவன் கொன்று மோவாபியர்களை முறியடித்தான். முறியடித்தது மாத்திரமல்ல, இங்க நடந்த காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் மோவாபியர்கள் என்ன பண்ணாங்க? ஆதிக்கம் செலுத்தினாங்க. நீங்களும் நானும் ஒருவேளை வேற யாரோ உங்களை போட்டு ஒடுக்கிட்டு இருக்கலாம், பிரச்சனைகளை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம், கஷ்டங்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர்ல கண்ணீரோடு வந்து உங்களை தாழ்த்துங்க. தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துகிறவராய், தேவன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பவன் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்த்தினாங்க. தாழ்த்தின உடனே நடந்த காரியம் என்னன்னா, யார் இவர்களை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தார்களோ, யார் இவர்களுக்கு தீமை செய்து கொண்டிருந்தார்களோ, யார் இவர்களுக்கு கேடு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை யார் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு? யாரோ ஒருத்தர் கையில, உங்களுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். எந்த பிரச்சனையினால் நீங்கள் அழுத்தப்படுகிறீர்களோ அதே பிரச்சனை நீங்கள் மேற்கொள்ள தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய நஷ்டங்கள் லாபமாய் மாறும். ஒருவேளை நம்முடைய இருண்ட சூழ்நிலையோட கடந்து போயிட்டு இருக்கலாம், ஆண்டவர் அதை வெளிச்சமாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இந்த 30வது வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை வருஷம் அவள் தேவனுடைய சமாதானத்துக்குள்ளா இருந்தாங்க? 80 வருஷம் தேவனுடைய சமாதானத்தை அனுபவித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க 18 வருஷமாய் மோவாபியருடைய ஆதிக்கத்திற்குள்ளா இருந்ததான ஜனங்கள் ஆண்டவரில் மனம் திரும்பி, ஆண்டவரே நாங்கள் பாவிகள் என்ற ஆண்டவரில் கதறி அழ துவங்கினாங்க. ஆண்டவர் யெகூதை எழுப்பினார். யெகூத் எழும்பி தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய பலத்தை சார்ந்து மனம் திரும்புதல் அனுபவத்தை உடையதான இந்த யெகூத் ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டான். எந்த மோவாபிய ராஜா இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தாரோ அந்த மோவாபிய ராஜாவையும் அந்த தேசத்தையும் இவர்கள் ஆளுகை செய்தார்கள். எப்படி ஆளுகை செய்தாங்கன்னா, இவங்களுடைய பலத்தினால் இல்ல, இராணுவத்தினால் இல்ல, அறிவினால் இல்ல, பணத்தினால் இல்ல. எதனால? மனம் திருதலின் கண்ணீரோட கூடியதான ஜெபத்தினால. நீ கடந்து போயிட்டு இருக்கிறதான பிரச்சனைக்கு
சொல்யூஷன் என்னன்னா, நீங்க உயர்ந்த அதிகாரியத்துல போவதனால நடக்காது. மனம் திரும்பி அழுது ஜெபிக்க ஆயத்தமா? மனம் திரும்பி அழுது ஜெபிக்க ஆயத்தமா? கடைசி ஒரு முறை மறுபடியும் சொல்லிடுறேன், என்னதான் நெஞ்சு நிமித்தினாலும் குனிஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு நிக்கலாம் ராஜா மாதிரி, நான் பிடிப்பேன் செய்வேன். ஒரு நாள் வரும் முகம் குப்புற நிக்க வேண்டியதான ஒரு நாள் வரும். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாய் உங்களை தாழ்த்த ஆயத்தமா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உலகத்திற்கு முன்பதாய், மனிதர்களுக்கு முன்பதாய், விசுவாசிகளுக்கு முன்பதாய் உங்களை தலை தூக்க வல்லமை உள்ளவராயிருக்க. ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஆண்டவர்ல ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? ஆண்டவர்ல, ஆண்டவரே நான் தப்பு, ஆண்டவரே என்னுடைய நீதி இல்லை, நான் ரைட்டுன்னு சொல்வதுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை, நான் ரைட்டுன்னு சொல்றதுக்கு என் கூட நிறைய பேர் இருக்கலாம், ஆனா என்னுடைய நீதியை நான் பேசும்படியா இந்த கால நேரத்தில் வரல. ஆண்டவரே என்னை தாழ்த்தி முடக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு நம் கண்